இப்போ இந்தியாவில் 2014 1 கோடி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் இருந்தாங்க. பட் 2024 4 கோடி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிர்மலா சீதாராமன் கூட ரீசெண்ட் டைமில் சொல்லியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்லாம் என்ன, மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது முன்னாடி என்னென்ன விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். மியூச்சுவல் ஃபண்ட் என்னென்னு பார்த்துருவோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த UTI Nifty 50 மியூச்சுவல் ஃபண்டை எடுத்துக்கிறேன். இந்த UTI Nifty 50 மியூச்சுவல் ஃபண்டில் இந்தியாவோட டாப் 50 கம்பெனி லிஸ்ட் ஆகிருக்கும். இதோட NAV வேல்யூ பார்த்தீங்கன்னா 155 ரூபா இருக்குது. NAV வேல்யூனா நெட் அசெட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபண்டில் நீங்கள் ஜஸ்ட் 1000 ரூபீஸ்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த 155 ரூபாய்க்கு வாங்குற யூனிட்லேயே நீங்கள் டாப் 50 கம்பெனியில் எல்லா கம்பெனிலையும் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதுவே நீங்கள் இண்டிவிஜுவலாக ஸ்டாக்கில் இந்த டாப் 50 கம்பெனி வாங்கணும்னா அதுக்கு மேசிவான அமௌண்ட் நம்மளுக்கு தேவைப்படும். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் ஒரு 2-3 வழி இருக்குது. ஒன்று வந்து Zerodha, Upstox, Groww இந்த மாதிரி அப்ளிகேஷனில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க, அவங்கள போய் அப்ரோச் பண்ணி இது மாதிரி எங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி கொடுக்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுங்கன்னா அவங்களும் ஓப்பன் பண்ணி தருவாங்க. இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க்கில் இருந்து கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்னாலே எல்லா ஃபண்ட் ஹவுஸ்லையுமே 2 பிளான் வச்சுருப்பாங்க. ஒன்று வந்து டைரக்ட் பிளான், இன்னொன்று வந்து ரெகுலர் பிளான். டைரக்ட் பிளான்னா இந்த Zerodha, Upstox மாதிரியான ப்ரோக்கரேஜ் அப்ளிகேஷனில் நம்மளே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது. ரெகுலர் பிளான்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லைனா பேங்க் மூலியமாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது. டைரக்ட் பிளானை கம்பேர் பண்ணும்போது ரெகுலர் பிளானில் எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து டைரக்ட் பிளானை சூஸ் பண்ணுறது தான் பெட்டர். இந்த எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ எதுக்கு பிடிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம மியூச்சுவல் ஃபண்டோடைய ஃபண்ட் மேனேஜர் வந்து நமக்கான ஸ்டாக்ஸை பிக் பண்ணி இந்த ஸ்டாக் ஏறும் அப்படின்னா இதை பை பண்ணுவோம், இந்த ஸ்டாக் இறங்கும் அப்படின்னா இதை செல் பண்ணிவிட்டு வேறு ஸ்டாக் பை பண்ணுவோம் அப்படின்றதுக்காக அவர் டெய்லியும் ஒர்க் பண்ணுறதுக்கான அவருக்கான சேலரி மாதிரி தான் இந்த எக்ஸ்பென்ஷன் ரேஷியோவை பிடிப்பாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் லம்சமாகவும் இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை SIP மெத்தட்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் SIP மெத்தடில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். அது ஐ பட்டன்லையும் இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நான் பர்சனலாக மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு Zerodhaவோட காயின் ஆப் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த காயின் ஆப்பில் தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்லை, ஏஞ்சல், Upstox மாதிரி எந்த விதமான ப்ரோக்கரேஜ் அப்ளிகேஷனில் கூட நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்கள் மியூச்சுவல் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணலாம். நான் ஏன் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, Zerodhaவில் ஸ்டாக் வாங்குறதுக்கு Zerodha கைட்டு, மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குறதுக்கு Zerodha காயின்ட்டு 2 அப்ளிகேஷன் வச்சிருக்காங்க. ஆனால் ஒரே டிமெண்ட் அக்கௌண்ட் தான் ஓப்பன் பண்ணணும். அதனால் நமக்கு எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் மியூச்சுவல் ஃபண்டை இதுலேயும் ஸ்டாக்கை இதுலேயும் பை பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணுறீங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு என்னென்ன பார்க்கணுன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதில் NAV வேல்யூ வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. NAV வேல்யூ 10 ரூபாயும் இருக்கலாம், 100 ரூபாயும் இருக்கலாம். அது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண இயரை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரு மியூச்சுவல் ஃபண்டை எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ தான். அந்த எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ எவ்வளவு கம்மியாக இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி, அந்த ஃபண்ட் ஹவுஸ் நல்ல ஃபண்ட் ஹவுஸா, ஜென்யூனான ஃபண்ட் ஹவுஸான்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது வந்து இந்த 1.5 இயராக நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரது வந்து நாவி Nifty 50 இண்டெக்ஸ் ஃபண்டில் தான் நான் யூஸ் பண்ணிட்டு வரேன். அதில் தான் இருக்கிறதுலே கம்மியான எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ இருக்குது. 0.06 இதுதான் எக்ஸ்பென்ஷன் ரேஷியோ. அதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பிளானில் டைரக்ட் க்ரோத்னு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. டைரக்ட் க்ரோத் அப்படி இல்லைனா டைரக்ட் IDCW அப்படின்ற 2 பிளான் இருக்கும். டைரக்ட் க்ரோத் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு மெச்சூரிட்டி ஆகும்போது அதுக்கு வர இன்ட்ரெஸ்ட்டை ரீஇன்வெஸ்ட் பண்ணி அதையும் க்ரோத் ஆக விடுவாங்க. இந்த IDCW அப்படின்ற பிளான் என்னென்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பிளான் மெச்சூரிட்டி ஆகி அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு ரெகுலர் இன்டர்வலில் உங்களுக்கு கிரெடிட் பண்ணிவிடுவாங்க. அது வந்து க்ரோத் அந்த அளவுக்கு இருக்காது. இது வந்து டிவிடெண்ட் பிளானும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த விதமான டிவிடெண்ட்டும் வேணாம், நான் வெயிட் பண்ணி மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் டைரக்ட் க்ரோத் சூஸ் பண்ணுங்கள். இல்லை என்னால் டிவிடெண்ட் இல்லாமல் இருக்க முடியாது, இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டில் ஏதோ மந்த்லியோ இல்லை இயர்லி ஒன்ஸோ இந்த மாதிரி ஒரு அமௌண்ட் எனக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து IDWC இந்த பிளானை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக பிகினர்ஸ் எல்லாருக்குமே இருக்கிற முக்கியமான டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரோக்கரேஜ் அப்ளிகேஷனை நம்பி நம்ம எப்படி இவ்வளோ அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண முடியும், திடீர்னு அவங்க அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்ற டவுட் எல்லாருக்குமே இருக்கும். பட் நம்ம இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும்போதே நமக்குன்னு ஒரு டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அந்த டிமெண்ட் அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் வாங்குகிற ஸ்டாக் எல்லாமே சேவ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த நீங்கள் UTI Nifty 50 இண்டெக்ஸ் ஃபண்டுன்ற ஃபண்ட் ஹவுஸ்லேயுமே உங்களுடைய ஸ்டாக்ஸ் நீங்கள் வாங்கின மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே இருக்கும். நீங்கள் இவங்க க்ளோஸ் பண்ணிகிட்டே போனாலுமே நீங்கள் ரெகுலராக அங்கே வந்து உங்கள் பேன் கார்டு டீட்டெயில்ஸை வச்சு ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ண முடியும். எப்போ வேணாலும் வித்ட்ராவும் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்டில் எதெல்லாம் பார்க்கணும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடின்ற ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பர்சனல் ஃபினான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.